பராசக்தி ஓடாதுக்கான விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்லிடுறாங்க சித்தாபங்கர். அதுக்கு நீங்க உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நானும் பார்த்தேன். பராசக்தி படம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆனதுக்கு, தியேட்டர் வந்து காத்து வாங்குறதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து டைரக்டர் பராசக்தி படத்துடைய டைரக்டர் வந்து சுதா அவர்கள் வந்து குடுத்துருக்காங்க. அடிஷனலா வந்து 2 வார்த்தைகள் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் ஏன்னா, அந்த படம் வந்து பொலிட்டிக்கல் மூவா தான் இந்த படம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அப்படின்றது அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட் வந்து அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கான் அப்படின்னா வந்து, ஃபேன்ஸ்லாம் வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே டோட்டலா விஜய் ஃபேன்ஸ் அவர்கள் மட்டுமே வந்து படத்த வந்து ஓட வைக்கல. அது மட்டும் இல்லாம, சுதா கொங்கரா அவங்க வந்து யார பார்த்து திரும்பி கேட்கணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயன பார்த்தே வந்து திரும்பி கேட்கலாம். ஏன்னா, அந்த ஆடியோ லான்ச்ல எவ்வளோ பேர் வந்து வாட்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில சில ஹீரோஸ் வந்து என்ன வந்து டாமினேட் பண்றாங்க. ஒரு மாரி வந்து தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருப்பாரு. அது எந்த ஹீரோஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ ரஜினி, கமல் இருக்காங்க. விஜய், அஜித் இருக்காங்க. இல்ல தனுஷ், சிம்பு இருக்காங்க. இவங்கலாம் யாராவது வந்து அ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தள்ளி விடணும்னு பார்த்தாங்களா? இல்ல வந்து அதுக்கு அடுத்த கட்டத்த இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. மணிகண்டன், கவின் அவங்கலாம் வந்து தள்ளிவிட பார்த்தாங்களா? அப்படின்றது இவர் வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் அவர் வந்து யூஸ் பண்றாரோ அப்படின்ற மாரி இது கொஞ்சம் தோணுது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்ல வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயத்த வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நான் வாட்ச் பண்ணது வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ சுதா கொங்கரா அப்படின்றவங்க திருப்பி வந்து சிவகார்த்திகேயன் கிட்டயே வந்து கேட்டுருக்கலாம். எந்த ஹீரோ வந்து உங்கள வந்து கீழ தள்ளி விடணும்னு பார்த்தாங்க? எதுக்கு படம் வந்து இவ்ளோ பெரிய புரொடக்ஷன்ல வந்து நாங்க எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு வரோம். நீங்க ஏன் இந்த மாரி பேசுறீங்க அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவர்கள பார்த்து கேட்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் ஃபேன்ஸ வந்து இவங்க சீண்டி விடுற மாரி தான் இருக்கு சுதா கொங்கரா அவங்க. அவங்க ஃபேன்ஸ பார்த்து ரவுடிசம் ஒட்டுமொத்தமா வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் வந்து இந்த படத்த வந்து ஓட விடாம ஆக்கியிருக்காங்க அப்படின்றது. அந்த அந்த ரீசன் வந்து முழுமையான ரீசன் வந்து அது கிடையாது. ஏன்னா இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க. என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னா, இது வந்து பராசக்தி படம் வந்து ஜனவரி 14 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. விஜய் அவர்கள் வந்து ஈரோட்ல வந்து பேச்சு முடிச்சதுக்கப்புறம் 14ல இருந்து ஜனவரி 10க்கு வந்து இமிடியேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஸ்க்ரீன் புடிச்சது. அந்த 1 வீக் வந்து ஸ்க்ரீன் புடிக்கிறத வந்து நான் டாமினேட் பண்றேன். நான் புடிச்சுட்டு வந்து சரி பங்கா நான் எடுத்துட்டு வரேன். விஜய் அவர்களுடைய படத்த வந்து நான் வந்து வசூல குறைக்க வரேன். அப்படின்ற மாரி தான் இவங்க வந்து முந்திரி கொட்டை மாரி முந்திட்டு வந்தாங்க. ஆனா 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு போனதுக்கு, "நீ 14ஆம் தேதியே நீ முதல்ல வரமாட்ட. 14ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு காட்டுறேன் பார்க்குறியா?" அப்படின்ற மாரி தமிழ் ஆடியன்ஸ் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இந்த படத்த வந்து பார்க்குறது வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸே வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஒருத்தரோ 2 பேரோ வந்து படம் பார்த்துட்டு போனவங்க வீட்ல போய் சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலிய தான் கூட்டிட்டு வந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அவங்களுடைய ஃபேமிலியே அவங்க வந்து ஒரு ரூ. 2000 3000 செலவு பண்ணி வந்து கூட்டிட்டு வரல அப்படின்னா, நான் ரூ. 2000 3000 நான் எதுக்கு சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து செலவு பண்ணணும்? நான் விஜய் அவர்கள் படத்துக்கே நான் செலவு பண்ணிட்டு போயிட போறேன். ஏன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜா என்கேஜ்டா ஒரு என்டர்டெய்னரா வந்து விஜய் அவர்கள் வந்து படத்த குடுப்பாரு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து உண்மையிலேயே வந்து நல்லா எஜுகேட்டடா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரு சிவகார்த்திகேயன் அவர் வந்து சும்மா சும்மா சீண்டி பார்க்குறது யாருன்னா வந்து தனுஷ் அவர்கள வந்து சீண்டி பார்க்குறாரு. அததான் நான் வந்து சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் வந்து சீனியர் ஆக்டர். அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் வந்து சீனியர் ஆக்டர். இவங்களெல்லாம் முந்திக்கிட்டு நான் வரணும். நான் வந்து விஜய்க்கு அடுத்து நான் தான். விஜய்க்கு அடுத்து பெரிய சம்பளம் நான் தான் வாங்க போறேன் அப்படின்ற மாரி தமிழ் ஆடியன்ஸ் வந்து இவரு வந்து திருப்பி திருப்பி வந்து ஏமாத்திட்டு இருக்காரோ அப்படின்றது என்னுடைய வந்து ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம இனிமேட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அதே மாரி சுதா கொங்கரா அவர்கள் பேசினது வந்து நான் வந்து என்னுடைய தரப்புல இருந்து நான் கண்டிக்கிறேன். அவங்க அவங்க வந்து அந்த மாரி ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைய சொல்லி அவங்க வந்து பேசியிருக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தராங்க. பை ஒன் கெட் ஒன் இல்ல. இன்னும் போறக்கூடிய சூழ்நிலை பார்த்தா வந்து பை ஒன் ஃபோர் ஒன் அப்படின்ற மாரி கூட ஆயிடும். ஏன்னா படம் வந்து அந்த மாரி தான் இருக்கு. நான் காத்து வாங்க போனேன், பராசக்தி படத்த பார்த்து வந்தேன் அப்படின்ற மாரி தான் வந்து போற நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. பத்தாததுக்கு நாளைக்கு வேற ஒருத்தர் வராரு. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு வந்து ட்ரெய்லர்லயே, டீசர்லயே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அந்த படம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த படமும் சக்கப்போடு போட்டுச்சுன்னா வந்து காத்தடிக்கிறது வந்து இன்னும் ஏசி காத்தா வாங்கும்னு நெனைக்கிறேன். ஏசி காத்துல இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு ஃபேன் மோட்ல வரும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.